அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் 7 சயின்ஸ் நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் பார்ட் 29. இந்த பகுதியில் எக்ஸசைசஸ்னுடைய 3வது பகுதி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்றது. இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட் இஸ் கம்ப்ளீட்லி டைஜஸ்டட் இன் த ஆப்ஷன்ஸ் ஸ்டமக், மவுத், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சலைவா வந்து பக்கல் கேவிட்டியில் வந்து சலைவா ஸ்டார்ச்சை வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஈசோஃபோகஸ் மூலியமா இட் வில் ரீச் த ஸ்டமக்கு. அங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து pH 1 to 2 கொடுக்குது. அங்கே இருக்கிற பெப்சினோஜன் அப்படிங்கிறது பெப்சினா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபுட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ட்ரு ஆகுது. அங்கே வந்து அந்த ஆசிட் அண்ட் பார்சலி டைஜஸ்டட் ஃபுட்டோட என்ட்ரு ஆகுது ஸ்டமக்கில். அங்கே வந்து இந்த லிவரில் சுரக்கிற பைல் ஜூஸும் காமன் பித்தநாளத்தின் மூலயமா ரீச் ஆகுது டியோடினம் அப்படிங்கிற ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய முதல் பகுதியில். அதே போல் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் ஃப்ரம் பேங்க்ரியாஸும் வந்து அந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட் மூலியமா டியோடினத்தை வந்து ரீச் பண்ணுது. இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்கலைன் கண்டிஷனில் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், அந்த பைல் ஜூஸ் அப்படிங்கிறத அல்கலைன் கண்டிஷனை கொடுக்கும். அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸில், அதாவது பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸையும் சிம்பிள் சுகர்ஸாக மாற்றும், ஃபேட்ஸையும் வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றும், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலும். அதே போல் ப்ரோட்டீன்ஸையும் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸான அமினோ ஆசிட்ஸாக மாற்றிடும். ஸோ இந்த கம்ப்ளீட் டைஜஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும், சிறுகுடலில் தான் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரம் த அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் அப்சார்ப்டு மெயின்லி இன் த 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டமக், ஃபுட் பைப், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ நம்ம டைஜஸ்டான ஃபுட் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய முதல் பகுதியில் தான் மேக்சிமம் டைஜஷன் நடக்கும். அதுக்கப்புறம் முதல் பகுதி வந்து டியோடினம் ஸ்மால் இன்டெஸ்டைனில், ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா ஜெஜுனம், அங்கே வந்து அப்சார்ப்ஷன், மோஸ்ட் ஆஃப் த அப்சார்ப்ஷன் அங்கே தான் நடக்கும். மூணாவது பகுதி பார்த்தீங்கன்னா இலியம் ஸ்மால் இன்டெஸ்டைனில், கடைசி பகுதியில் கம்ப்ளீட் டைஜஷன் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இட் வில் என்டர் கம்ப்ளீட் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கிற அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆன ஃபுட் அப்சார்ப் ஆகும். டைஜஸ்ட் ஆகாத வேஸ்ட்லாம் வந்து இட் வில் என்டர் த லார்ஜ் இன்டெஸ்டைன், சீக்கம் அப்படிங்கிற முதல் பகுதியில் போய் சேரும். ஸோ இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டுலேருந்து இந்த பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆனது அப்சார்ப் பண்ணுறது, முக்கியமாக அப்சார்ப் பண்ணுறது வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அது கூட இங்கே வந்து அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த அன்டைஜஸ்டட் வேஸ்ட்டை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி மலமாக மாற்றிடும். ஸோ முக்கியமான வேலையான அப்சார்பிங் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நடக்கிற இடம் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ வாட்டர் ஃப்ரம் த அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் அப்சார்ப்ட் மெயின்லி இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த காலம் 1 அண்ட் காலம் 2ல இருக்கிறத மேட்ச் பண்ணணும். மேட்ச் த ஐட்டம்ஸ் ஆஃப் காலம் 1 அண்ட் காலம் 2. இதில் காலம் 1ல இருக்கிறது ஃபுட் காம்போனன்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபுட் காம்போனன்ட்ஸ் பிஃபோர் டைஜஷன். அதுக்கப்புறம் டைஜஷன் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து காலம் 2ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால், சுகர், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ். இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது டைஜஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது சுகர், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறது சுகர் அப்படிங்கிற சிம்பிள் ஃபார்ம். அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த மால்டோஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு சிம்பிளர் ஃபார்மான சுகராக அந்த மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம்னால கன்வெர்ட் ஆகிறத சொல்லலாம். அடுத்து வந்து புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது பாலிபெப்டைட்ஸாக கன்வெர்ட் ஆகி அப்புறம் பெப்டைட்ஸ், அப்புறம் அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இது இந்த புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது அந்த நம்ம ஸ்டமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னுடைய pH 1 to 2 இருக்கிற இடத்துல இந்த பெப்சினோஜன் அப்படிங்கிற என்சைம், பெப்சின் அப்படிங்கிற ஆக்டிவ் என்சைமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறத பாலிபெப்டைடாக கன்வெர்ட் ஆகிறதையும் சொல்லலாம். அதுதான் ஃபைனலாக அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகிருது கம்ப்ளீட் டைஜஷனில்.
அடுத்து இந்த ஃபேட்ஸ் அப்படிங்கிறது ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலா மாறிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபேட்ஸ் லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் மூலியமா ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலா மாறிடுது. இந்த ஃபேட்ஸ் அப்படிங்கிறது பைல் ஜூஸ்னால இந்த நல்ல சாலிட் ஃபேட் ஆனது குழம்பு மாதிரி ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகுது அந்த பைல் ஜூஸ்னால. அது வந்து இந்த ஃபர்தரா வந்து ஃபேட்டு கம்ப்ளீட்டா டைஜஷன் நடக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜா அது இருக்கு. Now we came to the end of part 29 of nutrition in animals. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.